கேரளாவில் வீட்டின் முன் விளையாட வந்த குழந்தைகளை தெருநாய்கள் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு திருவேதபுரம் பகுதியில் விளையாடுவதற்காக சாலைக்கு வந்த குழந்தைகளை தெருநாய்கள் கூட்டாக சேர்ந்து துரத்தியுள்ளன. துரிதமாக செயல்பட்ட சிறுமி வீட்டின் கேட்டை அடைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவில் போலி வாக்காளர்களின் பெயர்களையும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களையும் பட்டியலிலிருந்து நீக்காவிட்டால் அது தேர்தல் முடிவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கள்ள ஓட்டு போடுவதற்கு வழிவகை செய்யும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பெரும்பாலான வாக்குச்சாவடி அதிகாரிகளாக திமுகவினரே நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. உலக நாட்டுப்புற கலை தினம் கர்நாடக மாநிலத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கர்நாடகா மாநிலம் ராம்நகரா மாவட்டத்தில் உள்ள கர்நாடக ஜனபந்த் பரிஷத் லோக் வளாகத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் கர்நாடகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளை தொன்மையாக நிகழ்த்தினர். இந்த நிகழ்வின் பொழுது அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகள் குறித்தும் நாட்டுப்புற கலைஞர்களின் கஷ்டங்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.